ஹலோ கைஸ், இன்றைக்கி எனக்கு ஹீரோ ஹெச்டிலையுமே பயாஸ் சரியாக இல்லை, கோல்டுலேயும் பயாஸ் சரியாக கிடைக்கல. ஆனால் ஹீரோ ஹெச்டியில் வந்து நெரேட்டிவ் வந்து ஓரளவுக்கு செல் மாதிரி தெரியுது. அதாச்சும் நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். இப்போ என்னன்னாக்கா, இதில் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணிச்சுனாக்கா அதுக்கப்புறம் என்ட்ரி போகலான்ருக்கேன். இப்போதைக்கு இது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். நான் ஏன் இதை செல் ஆகணும் ஆன்டிசிபேட் பண்ணுறேன்னாக்கா, இப்போ டெய்லியில் போனோம்னாக்கா இந்த இந்த எஃப்இஜி ஆல்மோஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, 50% மேலே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த ஆர்டர் பிளாக்கில் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. பட் ஜிபிபியில் பார்த்தோன்னாக்கா இந்த ஆர்டர் பிளாக் மேலேயே க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிச்சுனாக்கா கன்ஃபார்ம் நம்ம சொல்லலாம் மேலே போகணும். பட் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட்டு இந்த இது இன்வெஸ்ட் ஆனதுனால மேக்ஸிமம் பையாக இருக்க தான் பாசிபிலிட்டி. எது வரைக்கும்னா மேபி இந்த சின்ன எஃப்இஜியில் அந்த ஈக்குவல் ஹைஸை ஸ்விப் பண்ணுற வரை மேலே போகும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் இப்போதைக்கு எனக்கு பயாஸ் வந்து சரியாக இல்லை. இப்போ இந்த எஸ்எல் போகுமா, இல்லை மறுபடியும் கீழே வந்து இந்த இங்கே இருக்க செல்சி லிக்விட்டி எடுக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட்டு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஸ்ட்ரெயிட்டாக 1 hour போய்ட்டு நெரேட்டிவ் எதாவது கிடைக்காமன்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த 4 hour போனோம்னாக்கா இது வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டில் மாதிரி நான் கன்சிடர் பண்ணி இந்த எஃப்இஜிக்கு ஒரு வேளை இப்போ மேலே போனோம்னாலும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரும் இந்த இடத்தாண்ட, இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் இருந்து. அப்போ இங்கே வந்து பை ஆகலாம் மேபி. ஸோ நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னாக்கா, இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு மேலே போவான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் அந்த ரேஞ்சை கன்சிடர் பண்ணி இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த எஃப்இஜியில் இன்வெஸ்ட் பண்ணிச்சுனாக்கா நான் செல்லு இதுவரை பார்ப்பேன். அவ்வளோதான் இப்போதைக்கு பிளான். அதுதான், நான் பையும் பார்க்க போகிறதில்ல, செல்லும் பார்க்க போகிறதில்ல. ஐ மீன் இது ஆகாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல். ஹலோ கைஸ், நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஏன்னா உங்கள் 4 hourல பார்த்தீங்கன்னா 4 hourல இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அப்படியே நம்ம 1 hour போனோம்னாக்கா Q1 மேனிப்புலேஷன், Q2 டிஸ்ட்ரிபியூஷனு வேலை முடிஞ்சு. இப்போ நமக்கு Q3யில் வந்து கண்டினியூஷன் என்ட்ரி கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை Q3யில் கண்டினியூஷன் என்ட்ரி கிடைச்சா என்ட்ரி, இல்லைனா நம்ம இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். நான் கவனிக்கல இது ஒருவேளை நான் அதை Q1 கனெக்ட் பண்ணி நான் அதை பார்த்துருந்தேன்னா Q1 மேனிப்புலேஷன்னு 5 minutesல போயிட்டு 5 minutes போயிட்டு இந்த எஃப்இஜியில் Q2 ஓப்பன் ஆகும்போது இங்கே என்ட்ரி போட்டிருப்பேன். ஈஸியாக நமக்கு 2 hour கிடச்சிருக்கோம். மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, பரவாயில்ல. இப்போ Q3யில் கண்டினியூஷன் கிடைச்சா என்ட்ரி, இல்லைனா இன்றைக்கி அவ்வளோதான். ஓகே கைஸ், இங்கேருந்து செல் என்ட்ரி போகிறோம். எஸ்எல் வச்சுக்கிறேன். நான் என்ட்ரு ஆகிட்டேன். இதில் வந்து இது வேறு நம்மளோட டார்கெட்டு. ஆனால் நான் வந்து 2 hour மட்டும்தான் எடுக்கிறேன், 2.5 hour. ஓகேங்களா, நான் ஏன் 2.5 hour எடுக்கிறேனாக்கா ரீசன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஓல் கிட்ட வந்துடுச்சு. இதை எடுத்ததும் மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் எடுக்காமலே மேலே வர ட்ரை பண்ணும். அந்த மாதிரி யோசிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த டிஓல் வர போயிடும். ஆக்சுவலாக எனக்கு இந்த என்ட்ரி சாட்டிஸ்ஃபை இல்லை. 1 minute ஓரளவு ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த என்ட்ரி. நான் மறுபடியும் மேலே வந்து எஸ்எல் அடித்து எனக்கு என்ட்ரி கொடுத்தேன்னா மறுபடியும் இன்னொரு என்ட்ரி போகலான்ருக்கேன். ஓகேங்களா, ஃபைன். ஆமாம், ஃபோமோ என்ட்ரி தான் இருக்குது.
ஏன்னா ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் க்ளோஸே ஆகலை 1 மினிட்ல, ஓகேங்களா? அது வரைக்குமே இது வந்து 50-50 தான் டார்கெட் போவேன். ஆனால் நான் ஏன் அந்த என்ட்ரி நான் எடுத்தேனாக்கா, இந்த எஃப்இஜி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் வேலிடான எஃப்இஜி, ஓகேங்களா? இதுவுமே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த எஃப்இஜியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 70% அக்யூரேசி இருக்குது செல்லு போக. பட் இது போயிடுச்சுனாக்கா நம்ம கான்ஃபிடண்ட்டாக என்ட்ரு ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம எடுத்தோம்னாக்கா நம்ம டார்கெட் கம்மியாகுது. அதனால் நான் என்ட்ரி ஆகிட்டேன். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட். நான் நினச்ச மாதிரி இது வந்து எஸ்எல் அடிச்சிடுச்சு. அதேமாரி நான் சொன்ன மாதிரி மறுபடியும் இன்னொரு செல்லு போக போகிறேன். ஓகே, நம்ம லிமிட் ஆர்டர் தான் போட்டிருக்கோம் காட்டி. ஓகே ஃபைன். த்ரீ ஆர் இருப்போம், ஒரு எஸ்எல் வச்சோம்ல. ஓகே ஃபைன். Q3 ஸ்டார்ட் ஆகவே இல்லை. 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஃப்இஜி ஃபுல்லாக இருக்குது. லெட்ஸ் வெயிட். க்ளீனான பை என்ட்ரி. நீ செல்ல அடிக்கூடாது. ஹலோ கைஸ், எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, கன்ஃபார்ம் இந்த எஸ்எல் அடிச்சுட்டு தான் கீழே வரப்போகிறான்னு தோணுது. அதனால் இந்த ட்ரேடை நான் எக்ஸிட் ஆகுறேன், ஓகேங்களா? எக்ஸிட் ஆகணுமா? நான் ப்ரைஸ் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. இல்லை, எக்ஸிட் ஆகலை, அப்படியே விட்டுறேன். எனக்கு இன்னமும் எஸ்எல் அடிச்சுட்டு தான் கீழே இறக்க போகிறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இந்த கேண்டில் ஒரு வேளை இந்த கேண்டில் ஒரு வேளை கீழே க்ளோஸ் ஆகாமல் இருந்தோன்னா நான் கன்ஃபார்ம் எக்ஸிட் ஆகிருப்பேன். இந்த ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆனதுனால நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, எஸ்எல் அடிக்க வாய்ப்பு கம்மி தான் அப்படி சொல்லிட்டு, ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். எனக்கே தெரியல மக்களே, லைட்டாக கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். எஸ்எல் எடுத்துகிட்டு இறங்குவானா, அப்படியே இறங்குவானா? இறங்குவான், அது மட்டும் தெரியும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியல. லெட்ஸ் வெயிட். அடுத்த 15 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம். ஓகே, இப்படி வேணா வச்சுக்கோ. அடுத்த 5 நிமிஷத்தில் என் எஸ்எல் போகலனாக்கா இது டிபி. அடுத்த 5 நிமிஷத்தில் என் எஸ்எல் போச்சுன்னா போச்சு. ஓகே, நான் பிரேக் டவுன் போட்டேன் அந்த ட்ரேடை. அதுக்கப்புறம் இது எங்கே போகணும்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் இல்லையா, அது ஆக்சுவலாக டிபி ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் நான் பிரேக் டவுன் போட்டேன். என்ன தான் இது டிபி ஹிட் ஆனாலுமே எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் இது ஆக்சுவலி எப்போயே பிரேக் பண்ணிடுச்சு. ஒரு மாதிரி கன்சல்ட் ஆகி ரேஞ்சு கேண்டிலாக மாறிடுச்சு. 1 ஹவர் போனீங்கன்னா தெரியும், ஓகேவா? அந்த கேண்டில் வந்து ரேஞ்சு கேண்டிலாக மாறிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன், அது பிரேக் டவுன் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம் வெயிட் பண்ணேன். ஆனால் அந்த லோவை ஸ்வீப் பண்ணவே இல்லை, அப்படியே கீழே வந்துடுச்சு. சத்தியமாக புரியலை. பட் நம்மளோட பயஸ் கரெக்டாக இருந்துச்சுல்ல, இது வரை போகணும்னு நினச்சோம்.
போயிடுச்சு. இப்போனால் இதுவரை போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஓகேவா? ஏன்னா இப்போ ஜிபிவி யூனிவர்சிட்டியில் ஜியூவில் இந்த லோவை ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணிடுச்சு. இப்போ பையிங் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் பையாக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அந்த ஜோனு ஜியோ வந்ததுனால இப்போ இந்த ஜோன்லேயும் நம்ம பையிங் தான் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த டிப் இது எடுத்தாலும் எடுக்கலனாலும். ஒரு வேளை இது க்ளோஸ் ஆச்சு, வெயிட் பண்ண பார்ப்போம். ஒன்றும் புரியலனா தான் இப்போதைக்கு இதுக்கு இங்கே நமக்கு இதுலேயும் சிஸ்ட்டு கொடுத்தா எடுக்கலாம், பை எடுக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? நம்மளோட செல்லுடியோடு மீட் ஆகிடுச்சு, அதான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் பையிங்காக பார்க்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு கைஸ். இது பிரேக் டவுன் போட்டாலும் தப்பே கிடையாது. ஆனால் இப்போ எதுக்கு அங்கே இது ஆகாமல் போச்சு? இதெல்லாம் எனக்கு எஸ்எம்டி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ரேஞ்சு எடுத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. என்னமோ போங்க.